இந்த வன்கொடுமைகளை எதிர்த்து போராடுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அது வேங்கை வயலாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டில் எந்த பகுதியில இது போல சாதிய வன்கொடுமைகள் நடந்தாலும் முதலிலே அதை எதிர்த்து களத்தில் இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதை நான் புள்ளி விவரங்களோடு உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது என்பதனாலேயே விசிக ஏதோ மௌனம் காக்கிறது என்பது போன்ற ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. எதிர்கட்சிகள் திட்டமிட்டு அதை செய்கிறார்கள். ஏனென்றால் எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை வெளியே வர வைத்து விட்டால் திமுக கூட்டணி பலவீனமாகிவிடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதற்காக அவர்கள் செய்கிற அவதூறு பிரச்சாரம் இது. கடந்த வாரத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எங்கள் தலைவர் சந்தித்தார். அப்பொழுது அவருக்கு எழுத்துப்பூர்வமாகவும் இதை கொடுத்திருக்கிறார். அதுல புள்ளி விவரங்களே